முதல்ல வந்து வெளியுறவு அமித்ஷா அவர்கள் பிரதமர் அவர்கள் போய் பேசியிருக்கணும் அப்படின்னு. அவர்கள் பேசுவதற்கான தளம் இருக்கு. ஸோ யுஎன்ல எப்படி ரெப்ரசன்டேஷன் வைக்கணும், எம்இஏ எங்க பேசணும், மினிஸ்டர் எக்ஸ்டர்னல் அஃபேர் ஜெய்சங்கர் அவர்கள் எங்க பேசணும், அவரும் அங்க போய் பேசியிருக்காரு. ஆனா இதே தாண்டி நம்ம நாட்டுல இருக்க ஒரு அப்போசிஷன் லீடர் இல்ல மற்ற ரீஜியன்ல, அதாவது இந்த டெரரிஸ்ட் ஆக்ட்னால அஃபெக்ட் ஆகாது, இல்ல பாகிஸ்தானோட மிலிட்டரி ஆக்ஷனால அஃபெக்ட் ஆகாத இடங்கள்ல இருந்து கூட இந்தியர்கள் மக்களோட பிரதிநிதிகள் பேசுறாங்க அப்படின்றதுக்கான ஒரு இம்பாக்ட் இருக்கு. இது ஒரு சாஃப்ட் பவர் ஒரு இன்டராக்ஷன். அதுக்கப்புறம் அங்க இருக்க ஒரு ஜேர்னலிஸ்டோட இருக்க இன்டராக்ஷன், அங்க இருக்க லெஜிஸ்லேட்டர்ஸோட பார்லிமெண்டரிஸோட இருக்க ஒரு இன்டராக்ஷன், அந்த இன்டராக்ஷன் அப்படின்ற அந்த எக்ஸ்சேஞ்ச் நடக்கணும் அப்படின்ற போது எல்லா வாட்டியுமே தலைவர் தான் போய் பேசணும் அப்படின்றது அவசியம் கிடையாது. நாட்டின் இரண்டு முக்கியமான தலைவர்கள் அரசியல் களத்துல இது அதிகம் பேசுறாங்கிறாரு. எந்த தளத்துல அவங்க பேசினா அதுக்கான வெயிட்டேஜ் அதிகமோ அதை விட கூடுதலா இவங்க இங்க பேசுறாங்கன்றாரு. வேற ஒண்ணும் இல்லை. அங்கேயும் பேசுறாங்க, இங்க பேசுறதுக்கான அவசியமும் இருக்கு. ஏன்னா வேற ஒரு கட்சி ஆட்சியில் இருந்த போது இந்த மாதிரி விஷயங்கள் நடந்திருந்தால் அவர்களோட ரியாக்ஷன் என்னவாக இருந்தது அப்படின்னு மக்களுக்கு தெரியணும். நாங்கள் ஆட்சியில் இருந்தால் நாங்கள் இந்த மாதிரி நாட்டை ப்ரொடெக்ட் பண்றோம், நாங்க இந்த மாதிரி ஆக்ஷன் எடுக்கிறோம் அப்படின்ற அந்த ஒரு ஸ்டெப்பையும் மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கு. அதனால அவர்கள் தேர்தல் களத்திலும் பேசுறாங்க. அதுல தவறே கிடையாது. அரசியல் கட்சி தலைவர்கள் அவர்கள் தேர்தலில் வெற்றி பெற வேண்டும், அதற்காக அவர்கள் செய்கிறார்கள். அடுத்தது இரண்டாவது விஷயம், ராகுல் காந்தி அவர்கள் எவிடன்ஸ் கொடுத்தாரு அப்படின்னு. நண்பர் ஷபீர் அவர்கள் சரி சொல்லுங்க சொல்லுங்க. நான் இந்த இடம் முடிச்சுட்டு நான் தமிழ்நாடு. சரி வாங்க வாங்க. நண்பர் ஷபீர் அவர்கள் நீங்க ஒரு தேசியவாதி, அதனால தெரியும், நீங்க முடிச்சுட்டே ராகுல் காந்தி வாங்க. ராகுல் காந்தி எவிடன்ஸ் கொடுத்தாங்க அப்படின்னு. எவிடன்ஸ எலெக்ஷன் பெட்டிஷன் போட்டு அவங்க கோர்ட்ல போய் வைக்கணும். அவங்களுக்கு அந்த மாதிரி சாலிடா எந்த ஒரு எவிடன்ஸும் கிடையாது. நான் முற்போக்கா நியரர் டு தி ட்ரூத் நான் எந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் வேணா சொல்ல முடியும். அதனால அந்த நியரர் டு தி ட்ரூத் ஸ்டேட்மெண்ட் நான் சும்மா ஒரு ஆர்டிகிளா எழுதி நம்ம மதிப்புக்குரிய தலைவர், டெமோக்ரஸில ஒரு எலெக்டட் ரெப்ரசன்டேட்டிவ், அதனால அதை பப்ளிஷ் பண்ண முடியும். அது எவிடென்ட்டா ஒரு விஷயம் இருக்கு, ஆதாரம் இருக்கிறது அப்படின்னா எலெக்ஷன் பெட்டிஷன் ஒரு இது அவைலபிளா இருக்கு, லீகல் ரீகோர்ஸ் அவைலபிளா இருக்கு. எதற்காக இத்தனை நாட்கள் நீதிமன்றத்தை நாடவே இல்லை? ஒவ்வொரு வாட்டியும் இந்த மாதிரி ஒரு அப்பலுக்கு ஒரு பழிய எலெக்ஷன் கமிஷன் மீது வைக்கிறாங்க. ஆனா அதை கொண்டு போய் ப்ரூவ் பண்றதுக்கான ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியை ஒரு அப்போசிஷன் லீடராக, ஒரு எலெக்டட் ரெப்ரசன்டேட்டிவா, ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியோட லீடரா அவர் எடுத்திருக்கணும். இன்னைக்கு வரைக்கும் எடுக்கலன்னா அவர்கிட்ட எவிடன்ஸே கிடையாது.